ஸோ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃபைனலி விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோக்கு அப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவ்வளோ நாள் நம்ம தோழர்கள் வந்து விஜய் ஃபேன்ஸை தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அடிக்க வேண்டியது விஜய் ஃபேன்ஸே கிடையாது, விஜயை தான் போட்டு அடிக்கணும். 4 நிமிஷம் வந்தார் வீடியோவில், அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. சரி, ஓகே, அதுக்கு அவங்க பிளேம் எடுத்துக்கல, அவங்களோட மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணல. எங்கள் சைடும் மிஸ்டேக் ஆயிருக்கு, எங்கள் சைடும் தவறாயிருக்கு, நாங்கள் அதை சரி பண்ணுறோம், அடுத்த வாட்டி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ரூல்ஸ் எல்லாம். பட் அதே டயத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி அவர் பேசியிருக்கணும் ஆக்சுவலாக. அதை விட்டுட்டு மக்கள் வந்து உண்மையை சொல்றாரு, அது வந்து கடவுளே வந்து நேரில் சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னு அது நான் சொன்னார். அவர்னால எவ்வளோ உசுப்பேத்தி விட முடியுமோ ஃபேன்ஸை அவ்வளோ பண்ணியிருக்காரு. அவங்க வந்து ஐடியாலஜிக்கல் லீடரா அம்பேத்கரையும் பெரியாரும் வச்சிருக்கப்படியா, இவர் வந்து ஐடியாலஜிக்கல் லீடரா மோதியும் அமித்ஷாவும் வச்சிருக்கணும். இன்னைக்கு விஜய் பார்த்த எச்சத்தன வேலை வந்து மோதியும் அமித்ஷா பார்த்த மாதிரி. அவங்க எப்படி அவங்களோட ஃபாலோவர்ஸை ட்ரிகர் பண்ணி ஏற்றி விடுவாங்களோ, நேரு, இந்தியா பாகிஸ்தான், இந்து முஸ்லீம்னு பேர்ல ட்ரிகர் பண்ணி ஏற்றி விடுவாங்களோ, அதே கேம் பிளே தான் விஜய் ஸ்மார்ட்டா பிளே பண்ணிருக்கான். அவன் ஃபேன்ஸ் ஆல்ரெடி தற்கொலை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒருத்தவன் என்னன்னா, நேபாள் 2.0 மாதிரி பண்ணி விட்டுருவோம், World War 4 வரும், அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து விஜய் பேசினது இன்னும் ட்ரிகர் பண்ணிவிடும் ஃபேன்ஸை, இன்னும் ட்ரிகர் பண்ணிவிடும். இட் வில் டேக் இன் அ பேட் டைரக்ஷன். என்ன லீடர்னு தெரியல இவர் எல்லாம். ஹி இஸ் அ மோஸ்ட் டிஸ்கிரேஸ்ஃபுல் லீடர் எவர். மோடி அமித்ஷாவோட கேவலமா நடந்துகிட்டாரு விஜய் வந்து. ஓகே, ஒரு புது கட்சி வந்திருக்கு தமிழ்நாட்டில், அட்லீஸ்ட் இவங்க இந்த லட்சம் தான் நீங்க டிஎம்கேவை நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. அவங்க அட்லீஸ்ட் அவங்க ஏதோ அவங்க இது பண்ணாங்கடா, இதை வச்சு அரசியல் பண்ண வேணாம், இது யாரும் பிளேம் பண்ண வேணாம், விக்டிம் கூட நிக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிக்கலாம். இங்க ஒரு லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க ஒரு லீடரா நீங்க வந்து 4 நிமிஷம் பேசுனீங்க, ஓகே, மக்கள் வந்து உண்மையை சொல்றாங்க, கடவுளே வந்து சொல்ற மாதிரிலாம் சொன்னீங்க. 4 நிமிஷம் நீங்க வீடியோ வந்தீங்கல்ல, அங்க நீங்க இருந்தீங்கல்ல, சொல்லியிருக்கேன்றேன்னா போலீஸ்கார மேல தப்பு, அங்கே இந்த மாதிரி நடந்துச்சு, உங்க ஃபேன்ஸ்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அது நீங்க சொல்லிருக்கேன்றேன்னா, அது உண்மையா இருந்தா நீங்க சொல்லுன்றேன், அது உண்மை இல்லை, அது கான்ஸ்பிரசி தியரின்னு உங்களுக்கே தெரியும், அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ 4 நிமிஷம் வந்து பேசி இப்படி ட்ரிகர் பண்ணிட்டு போனீங்களே, ஹவு இல்எலிஜிபிள் லீடர் யூ ஆர். இந்த மாதிரி ஒரு லீடரை ஃபாலோ வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பேர். அட்லீஸ்ட் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சு எடுத்து ஒரு லீடராக நடத்தி அவங்கள ஒரு நல்ல வழியில் எடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல. ரொம்ப மோசமான வழியில் நீங்க கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. At the end, I would like to say that Vijay is the biggest threat than RSS, Hindutva and BJP group. In தமிழ்நாட்டில் நீ பிஜேபி RSS கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது இல்லை, தமிழ்நாட்டை விஜய் கிட்ட இருந்து காப்பாற்றணும். விஜய் அண்ட் அவங்க வர்ச்சுவல் அபியூசர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றணும். மிஞ்சி போனால் கமெண்ட் செக்ஷன் வந்து என்னடா சொல்ல போறீங்க, 200 ஓபி, அதுக்கப்புறம் டிஎம்கேட கைக்கூலி, இதை தானே சொல்ல போறீங்க, இல்லை அபியூஸ் பண்ண போறீங்க, பண்ணிக்கங்க. அவங்க அண்ணன் பண்ண விட்ட வேலைக்கு நீங்கள் இதுதான் பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு போயிருக்காரு.